தொழுகன்னு அர்த்தம் ஆமா, இறைவனுக்கு வழிபடுதல். வழிபடுதல். அப்போ நோன்பு எல்லாமே தான். 5 கடமையும் 5 கடமையும். கேள்வியோட கனத்தை புரிஞ்சுங்க. தொழுகை இறைவனை வழிபடுறது, நோன்பு அப்ப ஜகாத்து இறைவனுக்கு கட்டுப்படுது. அப்ப ஹஜ்ஜி உங்களுக்கு சம்பந்தமே இல்லாது. டூர் போயிட்டு வருது. ஹஜ்ஜி உங்களுக்கு சம்பந்தமே இல்லாது. எது எதுக்கு? ஆமா, உண்மை என்ன? தொழுகை என்பதன் அர்த்தம் தப்பா பேசலாம். எப்படி ஈமானுக்கு அர்த்தத்தை வேற விதமா விளங்கி வச்சிருக்கோமோ, கலிமாவின் அர்த்தத்தை வேற விதமா விளங்கி வச்சிருக்கோமோ, அது போல தொழுகையின் அர்த்தத்தை வேற விதமா விளங்கி வச்சிருக்கோம். தொழுகை என்ன சொல்றாங்க இஸ்லாம்ல? சலா. தமிழுக்கு பேர் என்ன? சாதிர் பாய் சகோதரிகள்கிட்ட திட்டு வாங்காதீங்க அடுத்த வாரம். தெரியல. தொழுகை, தொழுகை என்பது தமிழ் சொல். தொழுதல் என்பது தமிழ் சொல். நமக்கு தாய்மொழி என்னது? தமிழ். அதுலயே நாம தடுமாறணும்னா வேற எந்த மொழியை தெரிஞ்சுப்போம்? தொழுதலுக்கு அர்த்தம் தொடர்ந்து ஒழுகுதல். அதாவது தொடர்ந்து ஒழுக்குன்னா தப்பா விளங்கி வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் தப்பு தப்பா விளங்கி வச்சிருக்காங்க. ஒழுக்கு என்பது ஒரே சீரா வர்றதுக்கு பேர், ஒரே சீரா இறங்கிறதுக்கு பேரு, ஒரே சீரா ஓடுறதுக்கு பேரு, ஒரே சீரா நகரத்துக்கு பேர் என்னது? ஒழுகுதல், ஒழுக்கம். தொடர்ந்து ஒழுகுதல், அதான் தொழுதல். சரியா? இப்ப இந்த ஸலாங்கிற வார்த்தையை நாம எப்படி விளக்கி வச்சிருக்காங்க? நமக்கு ரசூலுல்லாஹி சில ஹதீஸ்ல போட்டு அவர் இந்த ஸலாங்கிற சொல்ல பயன்படுத்தி இருக்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா கொத்து படிப்பேன். இது என்னது? ஸலா. இதைத்தான் எடுத்து மூஞ்சில விசிற போடுது. அப்போ இந்த தொழுகை என்பதுக்கு உண்மையான பொருள் என்ன? வேர் சொல்லுக்கு போங்க, இது ஸலா. இது என்ன சொல்லி வச்சிருக்காங்க? தொழுதல் வச்சிருக்காங்க. தொழுகையை நிலைநிறுத்துவான் அப்படின்னு வச்சிருக்காங்க. தொழுகை என்னன்னா குனிஞ்சு நிமிர்ந்து. இந்த அர்த்தத்துல தான் சூரே பக்ரால இருக்கக்கூடிய முதல் 4 வசனங்களுக்கு அர்த்தத்தை கொடுத்து வச்சிருக்காருங்க. விகல்பமா நிக்குது, மொத்தமா விகல்பமா நிக்குது. ஸலாங்கிறதுக்கு ரூட் வேர், அதாவது வேர் சொல் என்னது? ஸலஹ. என்ன? ஸலஹ. இந்த ஸலஹங்கிற சொல்லுல இருந்து எத்தனை வார்த்தை பிரியும்? ஸலாஹ், இஸ்லாஹ், இது ஸலாஹ், இஸ்லாஹ், சாலிஹ், சாலிஹ், என்ன? சாலிஹ், சாலிஹ், நல்லவன், சாலிஹான அமல்கள், சாலிஹான பொண்ணு, சாலிஹான ஆளு சொல்றோமா? என்னது? நல்லவன், சாலிஹான பையன். இஸ்லாம், இஸ்லாம் அரபுல என்ன அர்த்தம் தெரியுமா? ரிப்பேர். என்ன? சரி செய்தல். ரெண்டாவது என்னது? ரிப்பேர். ரிப்பேர் பண்றது, சரி செய்யுது, சீர்திருத்தம், மெயின்டைன் பண்றது இஸ்லாம். இங்க என்ன இருக்கு? ஸலா. ஸலாஹ்னா தொடர்ந்து செய்வது. இப்போ இந்த ஸலஹ்ங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, வேர்ச்சொல். இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, அதுல தான் அது விளங்குது. ஸலஹ் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொன்னா, நன்மையான, அதாவது திருத்தமான,
திருத்தமான நன்மை. திருத்தமான நன்மைக்கு பேர் என்னது? சலஹ். தப்பு வந்தா திருத்திட்டு எது நம்பிக்குதோ அந்த நன்மைக்கு பேர் என்ன? சலஹ். இப்போ மானக்கேடான விஷயத்திலிருந்து தொழுகை உங்களை பாதுகாக்குங்கிறது அர்த்தம் விளங்குதா? நீங்க தப்பு பண்ணா உங்களை திருத்தி கொண்டு வந்து அர்த்தம் புரியுதா? அதுக்கு உங்களை மானக்கேட்டான விஷயத்திலிருந்து தொழுகை தடுக்கும்னு சொன்னதுக்கு அர்த்தம் அது என்ன செய்யும்? இந்த காரியம் உங்களை திருத்தும். அந்த மானக்கேட்டுக்கு போகாம உங்களை திருத்தும். செஞ்சா உங்களை திருத்தி கொண்டு வந்துடும். அர்த்தம் புரியுதா? இப்போ அந்த வார்த்தை மேட்ச் ஆகுதா? கரெக்டா? இது என்ன பண்ணிட்டாங்க? வேற அர்த்தம் கொடுத்ததுனால குழம்பி போச்சு. இப்படித்தான் குழப்பி வச்சிருக்கு. அல்லாஹ் குழப்பல, அவருடைய ரசூல் குழப்பல, சஹாபாக்கள் குழப்பல, தாபியீன்கள் குழப்பல, இமாம்கள் குழப்பல, உண்மையான இமாம்கள் குழப்பல. இமாம்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு எந்திரிச்சாருல சில பேரு அவங்க குழப்பினாங்க. யூதர்களின் கைக்கூலிகள் குழப்பினாங்க. இன்னைக்கு தங்களை ஆலிம்கள்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய வியாபாரிகள் நல்லவங்க இருக்காங்க, இல்லை நல்லவங்க இருக்காங்க, வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா அந்த வியாபாரிகள் இருக்காங்க பாருங்க சில பேர், அவன் குழப்பம் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த சலாங்கிற சொல்லு இந்த விஷயத்தை கொடுக்கும்போது அது என்ன பண்ணும்? சீர்திருத்தும். உங்களை நீங்க தொடர்ந்து செய்யணும், நன்மையானது. இப்போ இந்த சலாங்கிற வார்த்தை அமலு சாலிஹீன், அமலு சாலிஹீன் இல்ல என்ன சாலிஹான அமல். அப்போ சீர்திருத்தமான செயல் அர்த்தம், உங்களை சீர்திருத்தக்கூடிய செயல் அர்த்தம். அப்போ செயலுக்கு என்ன வலிமை? எதை செய்யுது? ஒரு செயலுங்கிறது எப்படி கம்ப்ளீட் ஆகும்? எதை செயல்னு சொல்லணும்? ஒரு விஷயம் எப்போ கம்ப்ளீட் ஆகும் சொல்லுங்க. ஒரு செயலுக்கு எத்தனை பார்ட்? எத்தனை பார்ட்? முதல் விஷயம் எண்ணம், ரெண்டு சொல், மூணாவது தான் செயல். இது மூணும் கரெக்டா கோயிசைட் ஆயிடுச்சுன்னு சொன்னா அது பர்ஃபெக்டான செயல். எண்ணம், சொல், செயல் இது மூணும் கரெக்டா மேட்ச் ஆச்சுன்னா அது பர்ஃபெக்டான செயல். இப்போ இந்த எண்ணம் தூய்மையா இருக்கு, சொல் தூய்மையா இருக்கு, செயல் தூய்மையா இருக்குன்னா அது தூய்மையான செயல். எண்ணம் திருத்தமா இருக்கு, சொல் திருத்தமா இருக்கு, செயல் திருத்தமா இருக்கு, அது சீர்திருத்தும் செயல். விளங்குதா? இதான் அர்த்தம். அப்ப அதை எத்தனை மாட்டிட்டு எண்ணம் நன்மையானது, சொல் நன்மையானது, செயல் நன்மையானது, அது நன்மையான செயல். கரெக்டா? எது ஒண்ணு கேட்டாலும் ஒரு கெடுச்சு. அப்போ ஒரு செயல் கம்ப்ளீட் ஆகணும்னு சொன்னா அவனுடைய இந்த மூணு பார்ட்டும் கரெக்டா கம்ப்ளீட் ஆகணும். எண்ணம் கரெக்டா இருக்கணும், சொல் கரெக்டா இருக்கணும், செயல் கரெக்டா இருக்கணும், ப்ரொசீஜர் கிளீனா இருக்கணும். அப்போ அந்த செயல் கம்ப்ளீட்டா இருக்கணும், பர்ஃபெக்டா. அதுதான் சரியா விளங்குச்சா? இப்போ சலாஹ்ன்ற வார்த்தை வரும் பொழுது அதுக்கு என்ன சொன்னோம்? திருத்தமான, நன்மையான. இன்னொரு அர்த்தம் என்ன? தொடர்ந்து வர்றது, மெயின்டைன் பண்றது. அப்போ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி சலாவுக்கு அர்த்தத்தை கொடுக்க போகும்போது என்ன வரும்? நன்மையான. இன்னொன்னு இருக்கு இதுல, சாலிஹ் இருக்கு, இன்னொன்னு இருக்கு சுஹல. சுஹல் சுலஹன் கூட சொல்லலாம். சுஹல, சுஹல், சுலஹ ரெண்டு ஒரே அர்த்தம். என்னது? ஈஸியா. சஹல்ன்ற வார்த்தை இல்ல, ஈஸியா பண்றது சுஹல். அப்போ இது அத்தனையும் கம்பைன் பண்ண என்ன? சீர்திருத்தக்கூடிய அழகான, நன்மையான, தொடர்ந்து செய்யக்கூடிய எளிமையான செயல் தான் சலாம். கடவுளா? சீர்திருத்தக்கூடிய நன்மையான, கம்ப்ளீட்டா இருக்கிற, தொடர்ந்து செய்யற
சுலபமான காரியம். இதான் என்னது? சலா. இது அத்தனையும் சலால இருக்கும். அப்போ நீங்க போய் நிக்கிறீங்க, எண்ணம் உறுதியா இருக்கு, வாயால சொல்றீங்க, பிறகு செயல் செய்றீங்க. விளங்குதா? எண்ணம் தூய்மை, என் அல்லாஹ்வுக்காக செய்யற எல்லாத்தையும் வார்த்தை சொல்லுது, அடுத்து உடல் அதற்குண்டான செயலை செஞ்சாகும். புரியுதா? அப்போ அந்த எண்ணமும் வார்த்தையும் செயலும் ஒண்ணுக்கு ஒண்ணு பிணைஞ்சிருக்கும் போது நீங்க அந்த இடத்தை விட்டு வெளில போக முடியாது. எங்க இருப்பீங்க? அங்கதான் இருப்பீங்க. செயல் செய்யற இடத்துல நீங்க இருப்பீங்க. அப்போ உங்க அல்லாஹ் முன்னால நீங்க என்ன எண்ணினீங்களோ, உங்க அல்லாஹ் கிட்ட என்ன வாக்குறுதி கொடுத்தீங்களோ, அங்க நீங்க அடிபணியும் பொழுது நீங்க அங்க இருக்கீங்க, உங்க அல்லாஹ் உங்க முன்னால் நிற்கிறான். செயல் வழி வந்து விளங்குச்சா? கட்டுச்சா? மிஸ் பண்ணீங்க, எண்ணத்தை சொல்லிட்டப்போ எல்லாம் காலைல போச்சு, ஆள் இல்லை, ஆப்செட், செயல் விழுந்துச்சு. எந்த ஒண்ணு போனாலும் எண்ணத்துல கோளாறு இருந்தாலும் சலா காலி, சொல்லுல குளறுபடியானாலும் சலா காலி, செயல்பாட்டுல குறை வந்தாலும் சலா காலி. ஆனா செயல்பாட்டுல குறை இருந்தாலும் சமயத்துல ஏற்றுக்கொள்வான். சொல்ல கொஞ்சம் நாக்கு பிறந்தாலும் ஏற்றுக்கொள்வான். எண்ணத்துல குளறுபடி இருந்தா தூக்கி எறிவான். அப்போ ஒவ்வொரு செயலுக்கும் வித்து எது? வந்துருச்சா? ரசூலுல்லாஹ் சொன்ன சொல்லு. எல்லா செயல்களுக்கும் ஆதாரம் எது? அதை வச்சுதான் இடம் சொல்லு. சரியா? தெளிவாகுது. அப்போ இந்த விஷயத்தை எடுத்துட்டு வர போகும்போது அப்போ இந்த சலாவை என்ன செய்யுது? இப்போ சலாவுடைய பர்பஸ்னு அல்லாஹ் எதை சொல்றான்? அது உங்களுடைய மானக்கேடான விஷயத்திலிருந்து பாதுகாக்கும். ஆமா, நீங்க கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் இப்ப நாம என்ன ஓதுறோம்? மனம் கஷ்டப்படும், அதனால தொடாம இருக்கேன், கேட்ட காயப்பட்டு. இப்ப நம்ம யோகியதை என்ன? ரப்பல் இஸ்ஸத் முன்னால போய் நிக்கிறது. தொழுகை என்ன தொழுறோம்? தயவு செஞ்சு சொல்லுங்க சொல்லுங்க, எப்படி போய் தொழுறோம்? இந்த வாஸ்துடைய இத்தனை ரக்காத்தை காபாவை நோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுது. வாயால சொல்றோம். வாயால சொன்ன அது பேர் கலிமா, நியத்து இல்லை. எண்ணினால்தான் நியத்து. என்னாதான் எண்ணம்? வாயால சொல்லிட்டு அது சொல்லு. எண்ணத்துல வந்தாதான் அது எண்ணம். வாயால சொல்லியாச்சுன்னா சொல்லு. நாத்துல இருந்தாதான் நியத்து. வாய் சொல்லிருச்சுன்னா அது பேர் கலிமா. நவைத்து அனுசல்லி ரக்காயத்தனி மக பண்ணி வச்சுட்டு சொல்றது. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியாது. உள்ள இருந்து உணர்வு பூர்வமா அந்த சொல்லு, அந்த எண்ணம் சொல்லோட மேட்ச் ஆகல. ஆரம்பமே பிசுது, ஆரம்பமே பிசுது. போயிட்டு என்ன செய்யறோம்? அக்கா சொல்லுங்க, அல்லாஹ் சொல்றோமா? அல்லாஹ்வுக்கு சொல்றது எப்படி? தூக்கம் கையை வாங்க, வெளியில வாங்க. ஏன் இப்படி சொன்னாலும் அது தூக்க மாட்டேன்னா? இரண்டு காதுகளுக்கு இடையில வாங்க, 10 விரல நிற்கணும். எனக்கு 4 விரல் இல்லை, கட்டாயிடுச்சு. என்ன செய்ய? அவன் கேட்டது பதில். அடுத்து சொல்லுங்க. கையை தூக்குற பொசிஷனை பத்தி எத்தனை அபிப்பிராயம்? ஆக சரியா கை தூக்க சொல்லி கொடுத்திருந்தால், அதை அறிந்திருந்தோம்னா ஒரே பதில் தானே வந்திருக்கும். சரியா? ரைட்டான பதில் நமக்கு தெரிஞ்சிருந்தா யாரை கேட்டாலும் நம்ம என்ன சொல்லிருப்போம்? ஒரே பதில சொல்லியிருப்போம். சொல்ல முடியுதா இப்போ? அப்ப என்ன ஆகி போச்சு? தடுமாறிட்டோம், சரிக்கி விட்டாங்க நம்மள. ஆனா ரசூல் அப்படி விட்டு போனாங்களா நம்மள? கிடையாது, கரெக்டா சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதை இடையில விளையாடினது யார்? இதுதான் கேள்வி.
இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே வந்தா போக 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 பல முகங்கள் விகாரமாக கண் முன்னால் தெரியும். இன்ஷா அல்லாஹ் யார் நம்மளை வழி எடுத்ததுன்னு அவங்க கிட்ட இருந்து தூரமா போகும். அவங்கள குறை சொல்லிட்டு இருக்க வேண்டாம். வேலைக்கு உங்க வாழ்க்கையை பாருங்க, உங்க எல்லா இடத்துல நெருங்கி. சரியா? இப்ப விஷயம் என்ன? சரணடைகிறது. போயிட்டு அல்லாஹ் சொல்லி அடுத்த வார்த்தை தான் வருது. பொம்பளைங்கன்னா இப்படி, ஆம்பளைங்கன்னா இப்படி. எப்படின்னா சில பேர் எப்படி காது இருக்கா இல்லையா டச் பண்ணி பார்த்துட்டாரு, ஓடி போச்சாரு. இப்படி. அடுத்து என்ன? கை கட்டுறதுல பிரச்சனை. இங்க கட்டணுமா, இங்க கட்டணுமா, இங்க கட்டணுமா, இப்படி கட்டணும். ஆச்சா? பொம்பளை எங்க கட்டணும், அது ஒரு பிரச்சனை. அடுத்து என்ன செய்யணும்? என்ன ஓதுறோம் சொல்லுங்க, என்ன ஓதுறோம்? டிசைன் கட்டு கொடுத்துட்டு ஓடணும், அது ஓதுறீங்க. அப்போ சரக்கு வந்துருச்சு. முதல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க? சனா சுபானக அல்லாஹும்ம வ பிஹம்திக தபாரக இஸ்முக வ தஆலா ஜதுக வ லா இலாஹா இல்ல. வஜ்ஹத்து வஜ்ஹியாங்கிறது ஆரம்பத்துல ஓதிட்டு இருந்தாங்க. தக்பீர் கட்டறதுக்கு முன்னால அக்கா சொல்லுங்க, அதான் நடந்துட்டு இருந்தது. தக்பீர் கட்டறப்ப தான் வஜ்ஹத்து ஓதணும். தக்பீர் கட்டறப்ப தான் வஜ்ஹத்து ஓதணும். ஆனா முதல்ல எப்படி கத்து கொடுத்திருந்தாங்க? இல்ல இப்ப சொல்லிட்டு இன்னி வஜ்ஹத்து வஜ்ஹியா ஃபத்ரஸ்மா அல்லாஹ் அக்பர் அப்படிதான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா மாறிச்சு. முதல்ல இன்னி வஜ்ஹத்து ஓதுவோம், சனா சுபானக அல்லாஹும்ம அது ஓதுவோம். அப்புறமா என்ன இருக்கு? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹ் இருக்கு. இப்போ நீங்க ஜமாத்துகள்ல போய் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பழைய அந்த 2 அவுராதுகள் படிக்கிற அளவுக்கு தான் டைம் தர்றாங்க. சரிதானா? உடனே ஆரம்பிச்சிடறாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆரம்பிச்சிடறாங்க. சரியா? அப்ப அர்த்தம் என்ன? அங்க பேக்கு அப்படித்தான் இருக்கு, இன்னும் மாறல. ஜமாத்துகள்ல இன்னும் மாறல. தனிப்பட்டு நிக்க போகும்போது அவுராதுகளை ஓதிக்கிறோம். ஆனா ஜமாத்துக்கு போகும்போது அல்லாஹ் அக்பர் கொஞ்சத்துல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆரம்பிச்சிடறாங்க. டைமிங் அந்த 2 அவுராது படிக்கிறது கூட. சரி, சூரா அல்ஹம்து சூரா ஓதியாச்சு, ஜம்மு சூரா ஓதியாச்சு, அல்லாஹ் அக்பர் ருக்குக்கு போயாச்சு. என்ன ஓதிக்கிட்டு இருந்தோம் ஆரம்பத்துல? சுப்ஹான ரப்பில் அஸீம், சுப்ஹான ரப்பில் அஸீம், சுப்ஹான ரப்பில் அஸீம். எப்படி? சுப்ஹான ரப்பில் அஸீம், சுப்ஹான ரப்பில் அஸீம், சுப்ஹான ரப்பில் அஸீம். எத்தனை முறை? 3 முறை. ஒரே மூச்சுக்குள்ளார சமி அல்லாஹு லிமன் ரப்பனா லக்கல் ஹம்த். இப்ப நான் சொல்ல வர்றது நம்ம சமுதாயம் எப்படி இருந்ததுங்கிறத தான் சொல்லிட்டாங்க. இப்போ எவ்வளவு தூரம் நகர்ந்துருக்குங்கிற அளவு சொல்றோம். அது இன்னும் எவ்வளவு நகரணுங்கிற ஆனந்தத்தை சொல்றோம். புரியுதா? வேற என்ன ருக்குல அவ்வளவுதான் சொல்லிட்டு அல்லாஹ் நேரம் எங்க? ருக்குல எப்படி நிக்கணும்? இல்ல எப்படி? இப்படி. சில பேர் பாத்தீங்கன்னா இப்படிதான். அதுக்கப்புறமா ஒரு சகோதரன் ஊர்ல வந்து தொழுத அக்கா சொல்ல அழுதுட்டேன். நான் பார்த்தேன், அழுதுட்டேன். யார் சொல்லி கொடுத்தாங்கன்னே தெரியல. அவ்வளவு வறட்சியமாக தொழுத. என்ன ருக்கு எப்படி பண்ணணும், எங்க பிடிக்கணும், கால் பொசிஷன் எப்படி இருக்கணும், கை எவ்வளவு விரைப்பா இருக்கணும், முதுகு எவ்வளவு வளையணும், பார்வை எங்க இருக்கணும், கழுத்து லெவல் என்ன, மூச்சு எப்படி வாங்கணும், அந்த ருக்குல என்ன ஓதணும், அந்த நேரத்தில் எதை நினைக்கணும். பின்ன சஜ்தால போகும் பொழுது என்ன ஓதணும்? ஓத கத்து கொடுத்துருந்தாங்க. சில பேரு அப்படி எந்திரிச்சு உட்காரும் போதே பின்ன அப்படி போயிரு, எந்திரிச்சு உட்காரும் போதே அப்படி போயிரு. அங்க பின்ன நேரா கியாமுக்கு உட்கார்றது இல்ல, நேரா கியாமுக்கு. 2வது ரக்காத்
இது முடிஞ்சிருச்சு. அத்தையாத்துல உட்காந்துட்டு இப்போ அடுத்த பிரச்சனை என்ன? வரல ஆடலாமா? ஆடலாம். எங்கெங்கெல்லாம் நம்மளை கேலி பொருளாக்கி நம்முடைய மார்க்கத்தை அசிங்கப்படுத்தி வச்சிருக்காங்க, புரியுதா? அல்லாஹ்விடத்திலிருந்து நம்மளை தள்ளி வைக்கிறது எத்தனை விலங்குகளை தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க இவனுங்க. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? ஹதீஸ் இல்லையா? அப்படியா கண்ணில் கட்டி காட்டில் விட்டு போறாங்க. அவங்க வார்த்தை என்ன? உங்களை வெள்ளை விளையர் என்ற மார்க்கத்தில் விட்டு செல்கிறேன், அதன் இரவு கூட பகலை போல இருக்கும்னு குழப்பமே இல்லாத இடத்துல சொல்லிட்டு போறேன்னு சொல்றவங்கள பார்த்துட்டு வேற அசைக்கலாமா வேண்டாம். அந்த அத்தையாத்துல என்ன ஓடணும்? அத்தையாத்துல இல்லாயே வசரவாசம் ஐயோ நபியூர் அஸ்ஸலாமு அலைக்கும் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் ஒரு டப்பு ஒரு டிப்பு. இது யாரு? ஹனஃபி. கேட்டா நாங்க ஹனஃபி, நாங்க அபூபக்கர் பரம்பரை. இருக்கு எல்லாம் கீழக்கரை காயப்பட்டினம் கேசத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். நாங்க அபூபக்கர் பரம்பரை. அடுத்து அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். நாங்க உமர் பரம்பரை, நாங்க உஸ்மான் பரம்பரை, நாங்க ஷாஃபியாக்கள். நீங்க வாப்பா, நாங்க அத்தா. நீங்க ராத்தா, நாங்க லாத்தா. கேலி புரியுதா? சிரிப்பு வருது இல்ல? சிரிக்கிற இடம் இல்ல, வெக்கப்பட வேண்டிய இடம் இது. எப்படி எல்லாம் விளையாடி இருக்காங்க, நம்மள எப்படி எல்லாம் பிரிச்சிருக்காங்க. ஒரு உம்மத்து, ஒரு நபி, ஒரு இறைவன், ஒரு வேதம், ஒரு சட்டம். எத்தனை பிளவு யார் கொண்டு வந்தா? அல்லாஹ் மௌதுல்லி வலிவாலிதிய உஸ்தாத் வலிஜமீல் மூமினா வல் மூமினாத் இரஹமத்துக யா ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். புரிஞ்சு போய் சொல்லி இறங்கி போயிட்டே இருப்பான். அல்-ஃபாத்திஹா அல்லாஹும்ம ஸல்லி ஆமீன். அவர் என்ன ஓதுறாரு? அவர் ரப்பி ஹம்மா கமார பயானி சஹீரா போட்டு சொல்றாரு. அல்லாஹ் நான் சிறு குழந்தையா இருக்கும்போது என் தாய் தந்தை எப்படி என்னை பார்த்து கொண்டார்களோ அது போல அவருடைய வயதான காலத்தில் நீ அவர்களை பார்த்துக்கொண்டு அவர் அவரோட அம்மா அப்பாவுக்கு கேட்டுட்டு இருக்காரு. இந்த லூசு ஆமீன் சொல்லிட்டு போறான். இவன் எப்போ தன் தாய் தந்தைக்காக கேட்பான்? இப்படி இருந்தால் எல்லாமே 2 நிமிஷத்துல இருந்து 3 நிமிஷத்துக்குள்ள 24 மணி நேரம் கொடுத்த இறைவன், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கொடுத்தவனுக்கு அவனை வணங்கி அவனை போற்றி அவனை துதித்து அவனுக்கு நன்றி செலுத்த நமக்கு 2 நிமிஷம் கூட ஆகும். எத்தனை பெரிய துரோகம். இப்போ ரப்புல் இஸ்ஸத் சொல்றது சரிதானா? இன்னல் இன்சான லிரப்பிக்க லகனூத். நிச்சயமாக மனிதன் தனது இறைவனுக்கு மிகவும் நன்றி கெட்டவன். நிரூபிஷ்டமான நன்றி கெட்டவர்னு இன்ஷா அல்லாஹ் இருந்து வெளியில வருவோமா? அப்போ முக்கியமான பர்பஸ் என்ன? ரப்புல் இஸ்ஸத் குர்ஆன்ல சொல்றா, இன்னனி அனல்லாஹு லா இலாஹா இல்லா அனா ஃபஅபுதுனி வ அகீமுஸ் ஸலாத்தி பிதிக்ரி. இன்னனி அனா அல்லாஹ் 20:14 தால 16வது வசனம். இன்னனி அனா அல்லாஹ், நிச்சயமாக நான் தான் அல்லாஹ். நேரடியா வர்றான். அவன் இறைவன், இவன் இறைவன், நாம் படைத்தோம்னு பன்மையெல்லாம் பேசலைங்க. வணங்குன்னு சொல்லக்கூடிய அத்தனை இடத்திலும் ஒருமையில தான் பேசுவான் ரப்புல் இஸ்ஸத் குர்ஆன்ல. எடுத்து படிச்சு பாருங்க. படைப்பை பற்றி பேசும் பொழுது, அழித்ததை பற்றி பேசும்போது, வல்லமை பற்றி பேசும்போது பன்மையில பேசுவான். ஆனா வணங்குன்னு சொல்லக்கூடிய இடத்தில் கரெக்டா ஒருமையில நிற்கும் வார்த்தைகள். இன்னனி அனா அல்லாஹ் லா இலாஹா இல்லா அனா. அனா நான், நிச்சயமாக நான் தான் இறைவன், உனது இறைவன். லா இலாஹா இல்லா அனா, என்னை தவிர இன்னொரு இலாஹ் இல்லை. ஃபஅபுதுனி, என்னை வணங்கு. ஃபஅபுதுனி யகீமுஸ் ஸலாத்தி, தொழுகையில எந்திரிச்சு நில்லு. எதுக்கு? விதிக்ரி, என்னை நினைவு கூறுவதற்காக.
எதுக்கு நிக்கணும் சொல்லுங்களேன். இப்பதானே சொன்னேன், இறைவனை நினைவு கூறுவதற்காக வேண்டி. இதுக்கு முன்னால 2வது அதிகாரத்துல சொல்றான் என்னன்னு, வஸ்குரூனி வஷ்குரூலி வலா தக்ஃபுர். வஸ்குரூனி அஸ்குருக்கும், நீங்கள் என்னை நினைப்பீர்கள் நான் உங்களை. வஸ்குரூனி என்ன நினைங்க, அஸ்குருக்கும் நான் உங்களை நினைப்பேன். வஷ்குரூலி எனக்கு நன்றி செலுத்துங்கள். வலா தக்ஃபுரூன் என்னை நிராகரிப்பவர்களாக ஆயிடாதீங்க. அப்ப அர்த்தம் என்ன, அவனுக்கு சுக்ரு செய்யலைன்னு சொன்னா நிராகரிப்பவர்களாத்தான் ஆகுங்கிறது அதனுடைய வார்த்தை. இப்ப நம்ம எவ்வளவு இது வரைக்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி இருக்கணும். அப்ப நம்ம இது வரைக்கும் என்னவா இருந்திருக்கோம்? விளங்கிச்சா நம்ம பலகீனம் எங்க நிக்குது? நாம தோத்து போனதுக்கு அர்த்தம், அடி வாங்கினதுக்கு அர்த்தம் புரியுதா? வஷ்குரூலி எனக்கு நன்றி செலுத்துங்கள், வலா தக்ஃபுரூன் என்னை நிராகரிப்பவர்களாக ஆகிவிடாதீர்கள். அப்போ நன்றி செலுத்துறேன்னு சொன்னா அதான் அர்த்தம். நன்றி செலுத்தினா நீ காஃபிர் இல்லை. நன்றி செலுத்தும் போது என்ன செய்வீங்க? யாரை நினைப்பீங்க? அவனைத்தான் நினைப்பீங்க. நீ என்ன நினைச்சா நான் அவன். சிம்பிள் விஷயம். அப்போ அந்த ரப்புல் இஸ்ஸத்தை நாம குறைஞ்சபட்சம் தொழுகையாவது சிக்கர் பண்றோமா, நினைக்கிறோமா? அவனை விட்டுட்டு எங்கே வெளில போயாச்சு. வெறும் வாய் லிப் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கு. எதுவும் ஒன்றல, உணர்ச்சி இல்லை, ஒழுக்கம் இல்லை, கம்ப்ளீஷன் இல்லை, கவரேஜ் கிடையாது, வெறும் சடங்கு அனிச்சையா செஞ்சுட்டு. இருக்கு இருக்கு வேற மாதிரினா அல்லாஹ் இல்ல வேற மாதிரினா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி ஓதுனாங்க அப்படின்னு கிதாபுகள்ல வந்துருச்சு. இருக்கு எல்லாத்தையும் எடுத்து எப்போ 1995 நாங்க செஞ்ச முயற்சி அல்ஹம்துலில்லாஹ் கிதாப் ஆயிடுச்சு. 1995 கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில சவுதியில எடுத்து வச்ச விஷயம். அபூ தாவூத், நஸஈ, இப்னு மாஜா, அஹ்மது, திர்மிதி, முஸ்லிம், ஒரு சில விஷயங்கள். அவுராதுகள் புகாரில் அதிகமா இருக்காது. அவுராதுகள் புகாரில் இருக்காது. போஸ்டர் கூட இருக்கு மேலோட்டமா. ஆனா அந்த புத்தகத்தை தலைமையில வச்சு ஆடுறாங்க. ஏன்னு தெரியல. தகவல் எல்லாம் மேலோட்டமா இருக்கும். ஆனா கனத்த தகவல்கள் எங்க இருக்கு? திர்மிதில இருக்கும், அபூ தாவூதுல இருக்கும், இப்னு மாஜால இருக்கும், நஸஈல இருக்கும். அதெல்லாம் அந்த எடுத்து பார்த்துட்டு தொழுகையை தூக்கி வச்சோம். கடும் எதிர்ப்பு. ஆனா மதீனா யூனிவர்சிட்டில இருந்து கிரீன் சிக்னல் காட்டிட்டாங்க, கோஹெட்ன்றாங்க. இங்க இன்ஷா அல்லாஹ் வாங்கி தரேன் சார். நம்ம பிரிண்ட் போட்டுருக்கீங்களா? இருக்கா பிரிண்ட்? இல்ல இல்ல, இது நம்ம அவராது தொகுத்து கொடுத்தது இருக்குல்ல, கொடுங்க சகோதரி. ஜெராக்ஸ் கம்பைல் பண்ணி கொடுத்துருங்க. அதாவது அரபுல இருக்கிறத எப்படி தமிழ்ல, அதாவது அப்படியே தமிழ்ல அரபு ஓதுறதுல தமிழ்லையும், அரபு ஓதுறதுல ஆங்கிலத்தையும் கொடுங்க. இப்போ அல்லாஹும்ம அது அல்லாஹும்மன்னு ஆங்கிலத்துல, அல்லாஹும்மன்னு தமிழ்ல. என்ன இது எழுதி முடிச்சிட்ட பிறகு கீழே அதனுடைய அர்த்தம், ஒவ்வொரு அவராதுக்கும் அர்த்தம் தொகுத்து குடிச்சிருக்கணும். 2 ரக்காத்து தொழுகை நீங்க முடிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 5 ல இருந்து 7 நிமிஷம் சொல்லுங்க. 5 ல இருந்து 7 நிமிஷம் ஃபுல்லா ஒன்றி தொழலாம். இவங்க யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நின்ன உடனே நியத்து தான் செய்யறாங்க. எப்படி நியத்து செய்யறாங்க? வாயால சொல்லல, நியத்து செய்யறாங்க. இவங்க கத்து கொடுத்தது வேற, ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தது வேற. எப்படி சொல்றாங்க? இந்த வக்துடைய இத்தனை ரக்காத்துல ஃபர்லு சுன்னத்துலாம் சொல்லல. வக்துடைய 4 ரக்காத்துன்னு சொன்னாலே அது ஃபர்லு தான். என்ன மதபுகளை கையில எடுத்த போதுதான் இந்த பிரச்சனை வந்தது. நீங்க ஹதீஸ்களை கையில எடுத்துட்டீங்கன்னு சொன்னா பிரச்சனை கிடையாது. போய் நின்றுட்டு முதல்ல என்ன பண்ணிருக்காங்க? இந்த வக்துடைய இத்தனை ரக்காத்துகளை இங்கிருந்து எங்க நின்னாங்களோ சொல்றாங்க, இங்கிருந்து சங்கையான காபாவை முன்னோக்கி என் படைப்பாளா அல்லவனே உனக்காக சொல்றேன் சொல்லிட்டு அல்லாஹ் அக்பர் இப்படி தூக்கி இருக்காங்க. கைகளை அதிகம் மடக்காமல் தோள்பட்டைக்கும் அதுக்கும் மேல காது சோனிக்கும் நேரா கையை தூக்குனாங்க. அர்த்தம் என்ன?
சரண்டரிங் சிக்னல். ஆன்சர் புரியுதா? ஆன்சர் அர்த்தம் என்ன? சரண்டர். விளங்குதா? என்ன சொல்லி? அல்லாஹ் அக்பர், நீ பெரியவன், சரண்டர் நான். பார்வை கீழே தூக்கியாச்சு. இதான் வார்த்தை. கை தூக்கிட்டாங்க. இந்த கையை மடக்கல, இப்படி வைக்கல, மடங்கிடுச்சு. ஹதீஸ் தெளிவா இருக்கு. கையை மடக்காமல் காது சோனிக்கும் மேலாக தூக்கிட்டாங்க. அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு கரண்டை கைகளை பிடித்தான்னு சொன்னாங்க. இது கரண்ட கை, இது கரண்ட கால். உருதுல இது பேர் பிண்ட்லி. இது பேர் என்ன? பிண்ட்லி. கரண்ட கால். இது பாருங்க காஃப்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதே மாதிரி இது ஃபோர் ஆர்ம்னு சொல்லுவாங்க. இது கரண்ட கை. இதை பிடிச்சிருக்காங்க. கலாஸ். உங்க கை இது நீளம் எவ்வளவோ, இந்த நீளம் எவ்வளவோ, இந்த அகலம் எவ்வளவோ ஆளாளுக்கு மாறும். ஆளாளுக்கு மாறும். ஆனா கண்டிஷன் என்ன சொன்னாங்க? சிம்பிள் கண்டிஷன். கரண்ட கையை பிடிச்சாங்க. முடிஞ்சு போச்சு. பிடிங்க. உங்களுக்கு உண்டான பொசிஷன் அதுதான். பிடிச்சு பாருங்க. முடிஞ்சு போச்சு. என்ன ஒண்ணு இல்ல. இதை பிடிச்சாச்சுன்னு சொன்னா ரெண்டு கரண்ட கை. இது எங்க வருதோ அதான் உங்களுக்கு உண்டான பொசிஷன். சில பேருக்கு நீளமா இருக்கும், கை கீழே போகும். இது சில பேர் குட்டையா இருக்கும், கை மேல வந்துடும். அப்படி ஒன்றும் ரொம்ப பெருசா வித்தியாசம் இருக்காது. இதுதான் போஸ்டர். கரண்ட கையை பிடிச்சாங்க, நின்ட்டாங்க. இரண்டு பாதங்களும் உள்பக்கம் பேரலா வச்சாங்க. இரண்டு பாதங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் ஒரு பாதத்தின் அகலத்துக்கு இருந்தது. இப்ப காலை பரப்பிட்டு நிக்கிறாங்களே, அதெல்லாம் கிடையாது. அம்மா எங்க காலை வச்சுக்கிட்டு தப்பம்மா. இப்ப என்ன சொல்றாங்கன்னா ரசூலா நின்னது எப்படி? ரசூலா இல்ல ரசூலா நிக்குமா பண்ணாங்க? இரண்டு பாதங்களுக்கு இடையில கேப் எவ்வளவு இருந்தது? ஒரு பாதத்தோட கேப். இப்ப என்ன பண்றாங்கன்னா இங்க விரிச்சுக்கிறாங்க. தவறு. அதை நல்லது நினைச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. ரப்ப சொன்னேன், செயல்ல குறைபாடுகள் வந்தாலும் எகிரி போகும். பர்ஃபெக்ஷன் வேணும். நேருக்கு நேரா. இது உள்ள இருக்கக்கூடிய பாதங்கள் பாதத்தோட உள்பகுதி பேரலா ஸ்ட்ரெயிட்டா வச்சாங்க. அப்ப என்ன ஆகும்? கட்டவரல் காபத்துல்லாவை நோக்கி இருக்கும். ரெண்டு கட்டவரலும் காபத்துல்லாவை நோக்கி இருக்கும். இந்த அகலம் போதுமான அளவுக்கு இருக்கு. செஞ்சுட்டு இந்த கரண்ட கையை பிடிச்சிட்டு நெஞ்சு நிமிந்து முதுகு தண்டு நிமிந்து பார்வை தான். பார்வை நேருக்கு நேராக வரக்கூடாது. நிக்கிறது யாரு? அதை ஞாபகத்துல வைங்க. ஏறெடுத்து பார்க்க முடியாது, சாவடிச்சுக்கலாம். மருந்து இல்லை. இல்லை எங்க நாம சஜ்தா செய்வோம் ஒரு தோராயமா அடையிருக்கோ அதை நோக்கி. இப்போ நின்ன பிறகு சொல்றாங்க அல்லாஹ் அக்பர். கட்டாங்களா? ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கதீரா சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி புக்ரத்தன் வஅஸீலா اللهم باعد بيني وبين خطاياي كما باعدت بين المشرق والمغرب اللهم نقني من خطاياي كما ينقى الثوب الابيض من الدنس اللهم اغسلني من خطاياي بالثلج والماء والبرد. சொல்லிட்டு வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபத்தர ஸமாவாத்தி வல் அர்த் ஹனீஃபன் வமா அனா மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அனா மினல் முஸ்லிமீன் اللهم انت الملك لا اله الا انت انت ربي وانا عبدك ظلمت نفسي واعترفت بذنبي فاغفر لي ذنوبي جميعا انك لا يغفر الذنوب الا انت واهدني لاحسن الاخلاق لا احصي حكمي لا يهدي احسنها الا انت واصرف عني سيئها لا يصرف عني سيئها الا انت لبيك وسعديك والخير كله بيديك والشر ليس إليك أنا بك وإليك تباركت وتعاليت أستغفرك وأتوب إليك اللهم لك الحمد أنت نور السماوات والأرض ومن فيهن ولك الحمد أنت قيم السماوات والأرض ومن فيهن ولك الحمد أنت رب السماوات والأرض ومن فيهن
வலக்கல் ஹம்து லக்க முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த் வமன் ஃபீஹின்ன வலக்கல் ஹம்து அந்த மலிகுஸ் ஸமாவாதி வல் அர்த் வலக்கல் ஹம்து அல்லாஹும்ம அன்தல் ஹக் வவாதுகல் ஹக் வகௌலுகல் ஹக் வலிகாவுகல் ஹக் வஜன்னத்துல் ஹக் வன்னாருல் ஹக் வன்னபியுன ஹக் வமுஹம்மதுன் ஹக்குன் வஸாஅத்துல் ஹக். அல்லாஹும்ம அஸ்லம்து وعليك توكلت وبك آمنت وإليك أنبت وبك خاصمت وإليك حاكمت فاغفر لي ما قدمت وأخرت وما أسررت وما أعلنت. اللهم رب جبرائيل وميكائيل وإسرافيل فاطر السماوات والأرض عالم الغيب والشهادة إنك أنت تحكم بين عبادك فيما كانوا فيه يختلفون اهدني لما اختلف فيه من الحق بإذنك إنك تهدي من تشاء إلى صراط مستقيم. اللهم أنت إلهي لا إله إلا أنت أعوذ بالله من الشيطان من نفخه ونفثه وحمزه بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين. இவ்வளவு ஓதிருக்காரு. எப்போ போய் தக்பீர் கட்டின உடனே அர்த்தத்தை கேட்டீங்க கதி கலங்கிரும். இப்போ இந்த விஷயம் வரும்போது அடுத்து அல்ஹம்து சூரா ஓதுறாங்க, ஜமா சூரா ஓதிட்டு அல்லாஹ் அக்பர்னு ருக்கூல போயிருக்காங்க. போன உடனே சுபஹான ரப்பியல் அலீம் 3 முறை 5 முறை 7 முறை. அதுக்கு பிறகு சுப்பூஹுன் தூசுன் ரப்பி ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம இக்ஃபிர் லீ சொல்லிட்டு அல்லாஹும்ம லக ரகஅது வ பிக ஆமன்து வ லக அஸ்லம்து خشع لك سمعي وبصري ومخي ودمي وعظمي وعصبي ما استقل به قدمي سبحان ذي الجبروت والملكوت والكبرياء والعظمة اللهم اغفر لي. இவ்வளோ ஓதிருக்காருங்க ருக்குல அல்லாஹு அக்பர். அது சொல்லும்போது சமி அல்லாஹு லிமன் ஹமிதனா அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் طيبا مباركا فيه ملء السماوات ملء الأرض وما بينهما ملء ما شئت من شيء بعد على الثناء والمجد كما قال عبده وكلنا لك عبد. اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد. الله أكبر يا رب. சுபஹான ரப்பியல் அலா. ருக்கூல 2 பாதங்களையும் அழுத்தி இந்த முட்டியை நல்லா அழுத்தி முதுக நல்லா பெண்ட் பண்ணி நேராக்கி காலை பின்பக்கம் நேராக்கி அழுத்தம் கொடுத்து தலையை கழுத்தை லெவல் வச்சு பார்வை ஒன்று கட்ட விரலுக்கு அல்லது சஜ்தா செய்கிற இடத்துக்கு நேருக்கு நேராக பார்க்கக்கூடாது. வச்சுட்டு இந்த விஷயத்தை வந்துட்டு சமி அல்லாஹு லிமன் ஹமிதா எந்திரிக்கும் போது நேராக பார்க்கக்கூடாது. பார்வை தாழ்ந்தே இருக்கணும். பார்வை தாழ்ந்தே இருக்கணும். எந்திரிச்சு நின்னோம். அடுத்து என்ன பண்றோம் சொல்லிட்டு இதை ஓதிட்டு சஜ்தா போகும் பொழுது உட்கார போகும் சஜ்தாவுக்கு போகும்போது முதல்ல முட்டி கையில கீழே படப்படாது. அமர்ந்து ஃபர்ஸ்ட் கை ஊன்ன பிறகு அப்போதான் பேலன்ஸ் கிடைக்கும். 2 முட்டியையும் அகல விரிச்சு கீழே வைக்காம பின்பக்கத்துக்கு பாத்தீங்கன்னா என்ன ஆயிரும் இப்படி போயிடும் முட்டி. பார்த்துருக்கீங்களா? எப்படி ஆயிரும் இப்படி போயிடும். முட்டி அகண்டுச்சுன்னா பின்னால் பார்த்தா எப்படி இருக்கும் கால் இப்படி போயிடும். அதெல்லாம் ரசூலோட போஸ்டர். அவர் பின்பக்கத்துல பார்த்தா எப்படி இருந்தது இப்படி இருந்தது. ஆக இந்த முட்டியை கீழே வைக்க போகும்போது கரெக்டா இந்த பேலன்ஸுக்கு இந்த பேரல் என்ன வச்சிங்களோ அதுக்கு பேலன்ஸ் கரெக்டா முட்டியை வச்சு அதுக்கு பிறகு கையை கரெக்டா நகர்த்தி போஸ்டர் எப்படி கொடுத்தாங்க. இது நேரா வந்து தொடை இப்படி நிற்கும், கால் இப்படி போகும், பாதம் இப்படி நிற்கும். இது நேரா வந்துட்டு தலை கீழே வச்ச பிறகு இந்த கை விரிஞ்சு இங்க வந்துடும். இந்த வார்த்தை வரும் பொழுது இந்த வயிறு அடிப்பகுதி தொடையில தொட கூடாது. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி காமன் 2 பேரும் எல்லாருக்கும் ஒரே தொடுகை.
தொழுகையில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் கிடையாதம்மா சகோதரிகளே. மீண்டும் சொல்றேன், எங்க சட்டம் வேறுபட்டு இருக்குன்னு சொன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் எங்க வேறுபாடு? உடல் ரீதியான சில வேறுபாடு உண்டு. உடல்ல மேக்சிமம் பொருட்கள் அதேதான், சில வேறுபாடு உண்டு. இனவிருத்திக்கு அல்லாஹ் ஏற்படுத்தியது. அது எவ்வளவு வேறுபாடு இருக்கோ அந்த அளவுக்கு தான் சட்டங்கள்ல ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபாடே தவிர பாக்கி அத்தனை சட்டங்களும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒன்றுதான். காரணம், ரப்புல் இஸ்ஸத் ஒருவன் தான், அவன் நீதிமான். நல்லா புரிஞ்சுக்கணும். ரப்புல் இஸ்ஸத் சொல்லும் பொழுது ஆணை பெண்ணை விட ஒரு படிதான் மேலே ஏற்றி வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கான். பாதி பாதின்னு இஸ்லாம் சொல்லல. ஆணில் பெண் பாதி, மாயா ஹஹஹா இதெல்லாம் இஸ்லாம்ல கிடையாது. கிடையாது. 50-50 கிடையாது. ஒரு படி மேல. இதுதான் இஸ்லாமிய சட்டம். அதுக்காக ஆம்பளை 80 பொம்பளை 20 கிடையாது. ஆணுக்கு பொம்பளை அடிமை கிடையாது. ஒரு படி மேல 50-50 இருந்தது, ஒண்ணு மேல தூக்குனாங்க, 51 ஆச்சு. ஆட்டோமேட்டிக்கா 49 போச்சு. 2 ஸ்டெப் கேப். அதுக்குண்டான காரணத்தையும் சொல்லிட்டான். இன்ஷா அல்லாஹ் கிளாஸ் அடுத்து வரும் பொழுது அந்த ரீசன் என்ன, எங்க கோட்டை விட்டு நாம் அசிங்கப்பட்டு இருக்கிறோங்கிறதே காட்டிடலாம். இன்னைக்கு தாறுமாறான வாழ்க்கைக்கு அடித்தளமே அந்த 2 விஷயத்தை கோட்டை விட்டு மார்க்கத்தை விட்டுட்டோம், அசிங்கப்பட்டு. சோ சட்டம் ஒன்றுதான். இப்போ இங்க வைக்கும் போது இந்த கை அதிகம் இருக்கக்கூடாது. ஹதீஸ் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க? அவருடைய அக்கில் இருந்த வெண்மை தெரிஞ்சுது. அப்ப அந்த அளவுக்கு கையை விரிச்சாங்கன்னா நல்லா தெரியுமா? பொம்பளை அக்கில் வெள்ளை தெரிஞ்ச எப்படி இருக்கும்? எப்படி எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க முட்டாளுங்க. அல்ல, ஒட்டி வைக்காதீங்கன்னு அர்த்தம். ஒட்டி வைக்க கூடாது, விரிஞ்சிருக்கணும். ரசூலுல்லாஹ் போர்வை போர்த்தி இருந்தவர், ட்ரெஸ் போட்டாரு. நல்லா விளங்கிக்குங்க. கீழே ஒரு கைலி, மேல ஒரு போர்வை. அவன் வாழ்க்கையின் பெரும் பகுதி கழிஞ்சு போச்சு. யாராவது வெளிநாட்டில இருந்து தூதர்கள், அரசர்கள் யாராவது வந்தாங்கன்னா தான் அந்த ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்து, சிவப்பு நிறத்தில் ட்ரெஸ் வச்சிருந்தாங்க, அதை போட்டு வந்து உட்காந்து பேசி முடிச்சிட்ட பிறகு அவங்க போயிட்டாங்கன்னா கழட்டி பின்னு வச்சிருவாங்க. மீண்டும் கீழே ஒரு வேட்டி, மேல ஒரு போர்வை, அதுவும் கம்பளியாலான கருப்பு போர்வை, கம்பளி போர்வை. கையில ஒரு அசா, லெதர் செப்பல். ஆனா தேஜஸ் எந்த அரசனுக்கும் இல்லாத தேஜஸ். அவரை சரியா விளக்கிங்க. அவரை உணர்ந்து அவர் மேல செலவாக்க சொல்லி, சும்மா நடிச்சு நடிச்சு பண்ணாதீங்க. அவரை உணர்ந்து, அவருடைய தகுதி உணர்ந்து, அந்த ஜீவனுடைய அந்த உன்னதத்தை உணர்ந்து. அல்லாஹ்வே சொன்னான், வரஃபஅனா லக திக்ரக், நான் உமது பெயரை உமக்காக உயர்த்தவில்லையான்னு சொன்னான். ரப்புல் இஸ்ஸத் சொல்லக்கூடிய வார்த்தை இது. அதை உணர்ந்து அவர் மேல செலவாத்து உள்ளே இருந்து ஒரு இன்ஷா அல்லாஹ் பலனுள்ள விஷயமா இருக்கும் சொல்லிட்டு லேசா விரிச்சிருந்தாங்க. இது கொடுக்கும் பொழுது இந்த கை கீழே வைக்கிறது மொராலஸ் முகத்துக்கு பேரலா இருந்தது. முகத்துக்கு பேரலா இருந்தது. இந்த கால் சோனைக்கு நேரா இருந்தது. அப்ப பாத்தீங்கன்னா பேலன்ஸ் கரெக்டா இருக்கும். பேலன்ஸ் கரெக்டா இருக்கும். முதுக நேரா வச்சீங்க, தொடை நிக்கணும். தொடை இப்படி சாயக்கூடாது, இப்படி ஆகக்கூடாது. தொடை இப்படி ஆகக்கூடாது. இது பெண்கள் அதிகமா செய்வீங்க. ஏன்னா அடக்கமா தோழலாம். இவங்க கத்து கொடுத்துருக்கு, ரசூல்லா கத்து கொடுத்துட்டு போற புத்தி எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க உங்களுக்கு. ரசூல்லா எல்லாத்தையும் சரி பண்ணி உடலும் ஆத்மாவும் செட்ரேட் ஆகிறதுக்கு உண்டான விஷயத்தை போட்டு கையில கொடுத்துட்டு போறாங்க. அப்படி பண்ணா அசிங்கமா இருக்குமா? இவங்க அடங்கி உடங்கி பெண்கள் வந்து அடக்கமா தோழணுமா? ஏன் நீங்க அடக்கம்? அப்போ நீங்க அடக்கமா தொடங்க மாட்டீங்க. எல்லா கிட்ட பொம்பளை தான் அடங்கிருக்கணும். அப்ப அவன் சொல்றது போயிடா, நீ நடந்து போவியோ? திருப்பி கேட்டு பாருங்க. குதிரக்காம பேச, யார் குதிரக்காம பேசுது? இதெல்லாம் மாத்தினது நீ ஏன் மாத்திர? நீ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, என்னை எப்படி தொழ கண்டீர்களோ. சரியா? இது எல்லாருக்கும் பொருந்தும் தானே?
என்ன இப்போ ஆம்பளைங்களா என்ன எப்படி தொழ கல்யாணம் பண்ணிக்கிங்க நான் பொண்டாட்டி கிட்ட சொல்லியிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் பொம்பளைங்க தொழுதுன்னு சொன்னாங்களா? சொல்லலையே. ஆனால் பெண்களின் பிரச்சனைகள் வரும் பொழுது ரசூல்லா கிட்ட கேட்கும் பொழுது பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் சொல்றாங்க, ஒரு பெண்மணி துருவி 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 அதிகமாக்கும் போது ஆயிஷா அவங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்லு, சங்கடமா. இது வந்து புரிஞ்சிக்க வேண்டாம், தொழுகை பற்றி இப்படி சொல்லலையே அவர். அப்போ தொழுகை அவர் எப்படி தொழுதார், எப்படித்தான் தொழுதார். அப்ப பெண்களுக்கும் அதுதான் தொழுகை. உங்க உரிமையை நீங்க விட்டு கொடுக்காதீங்க, அது நீங்க செய்யற குற்றம். ஆண்களை குறை சொல்லாதீங்க, சரிதானா? அல்லாஹ்வை பயந்த இந்த ஆண் இந்த சகோதரன் சொல்லிட்டு போயிட்டு ஏத்துக்குங்க, விட்டா நீங்களாச்சும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த விஷயத்தெல்லாம் அநீதி செய்யல, பேலன்ஸை தான் வச்சிருக்கான். தொட சாயக்கூடாது. நிச்சயமாக மறுமையில் கேள்வி கேட்கப்படும் விஷயங்களில் இது மிக முக்கியம். தொழுகையில தொட சாஞ்சிது கேள்வி நின்றுச்சு. ஏன்னா தொழுகையோட முழு பர்பஸையும் குடிச்சவராக்கிறாங்க. தொழுகையோட முழு பர்பஸையும் தொட இப்படி சாஞ்சிது, இப்படி போயிட்டு புட்டம் இப்படி போயிட்டு தொட கொஞ்சம் இப்படி பெண்ட் ஆகிட்டு போச்சுன்னா தொழுகைக்கு என்ன லாபமோ அது சுத்தமா காலி. தொட நிக்கணும், முதுகு சரியணும். என்ன நாசி படணும், முதல்ல நாசிப்பட்டு பிறகு நெத்தி படணும். நெத்தி தரையில பட்டாச்சுன்னு சொன்னா நாசியை நோக்கி கண்ணு திரும்பணும். கண்ணு தொழு சஜ்தால கண்ணை மூட கூடாது, கடுமையா எச்சரிக்காங்க ரசூலுல்லாஹ். பார்வை நேருக்கு நேரா இருக்க கூடாது, மூக்கு நுனியை நோக்கி பார்வைய திருப்பணும், மூச்சு நிதானமா வாங்கணும், வார்த்தை கிளியரா வரணும். அதுதான் கேள்வி ரப்புல் இஸ்ஸத் கிட்ட கேட்க வேண்டிய இடம். உங்களை முழுசா சரணடையக்கூடிய இடம் எது? சஜ்தா. பாதங்கள் தொடை இறங்கிச்சு, 2 கால் போயிட்டு பாதங்கள் இப்படி வரக்கூடாது, சேரக்கூடாது, அந்த பேரலாவே நிக்கணும். ரப்புல் இஸ்ஸத்தை புகழ்ந்தபடி அல்லாஹும்ம லக சஜத்து வபிக ஆமன்து வலக அஸ்லம்து சஜத வஜ்ஹிய லில்லதி خلقه وصوره وشق سمعه وبصره تبارك الله احسن الخالقين. இங்க தான் அதிகமா ஓதி இருக்காங்க. கியாமத்துக்கு முதல்ல போய் நின்னதுக்கு பிறகு அதிகமா ஓதுன இடம் எது? சஜ்தா. அங்கதான் ஓதுனா. அடுத்து தபாரக்கல்லாஹு அஸ்ஸல் காலிகுன்னு சொல்லணும். அடுத்து என்ன? சுப்ஹூன் குத்தூஸுன் ரப்பி ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் சொல்லிட்டு அல்லாஹும் மக்ஃபிர்லி ரப்பி குல்லுஹு வ திக்ஹு வ ஜில்லஹு வ அவ்வலஹு வ ஆখিরஹு வ அலானியதஹு வ சிர்ரஹு. அல்லாஹும் மக்ஃபிர்லி அல்லாஹும்ம இன்னி அஊது பிரிதாக மின் சகதிக வ பிமுஆஃபதிக மின் உகூபதிக வ அஊது பிக மின்க லா உஹசி தரான் அலைக அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக. அல்லாஹும் மக்ஃபிர்லி اللهم إني ظلمت نفسي ظلما كثيرا إنك لا يغفر الذنوب إلا أنت فاغفر لي مغفرة من عندك وارحمني إنك أنت الغفور الرحيم. اللهم اغفر لي. உட்கார்ந்த உடனே ரப்பி اغفر لي وارحمني واهدني وعافني واهدني واجبرني وارفعني. 7 விஷயத்தை கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. இத்தனை விஷயத்தை கேட்டா வெளியில எதுக்கு பிச்சை கேட்கணும்? நாம அந்த சராசரத்தின் அதிபதி மீட்டிங் வந்தாச்சு, அவன் முன்னால் நின்று பிச்சை கேட்கிற நேரத்தை விட்டுட்டு கனவெல்லாம் சாப்பின பிறகு வந்து குடு குடுன்னா யார் தப்பு? யார் தப்பு? ஒவ்வொரு தொழுகையும் ரப்புல் இஸ்ஸத் கூட ஒரு மனுஷன் செய்யக்கூடிய மேராஜ், அவனை சந்திக்கிற இடம். வந்துட்டான் அவன். அப்போ பிச்சை கேட்கறத விட்டுட்டு பின்ன கதவு முடிஞ்ச பிறகு சலாம் ஓதியாச்சு, முடிஞ்சிருச்சு, தொழுகை முடிஞ்சிருச்சு, பின்ன உட்காந்து என்ன அர்த்தம்? இதெல்லாம் கேட்கறாங்க. எத்தனை வார்த்தை? ரப்பி இக்ஃபிர்லி, அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, பாவ மன்னிப்பு கொடு. வர்ஹம்னி, என் மேல ரஹமத் செய். வாஃபினி, என்னை விடுதலையாக்கு, ஆரோக்கியம் கொடு. வர்சுக்னி, எனக்கு ரிஸ்க் கொடு.
வஹதினி நேர்வழியில நடத்து, வஜ்புர்னி எனக்கு ஆறுதல் கொடு, வர்ஃபானி என்னை உயர்த்து. 7 விஷயத்தை கேட்டுருக்காரு. எத்தனை விஷயம் வந்ததுங்க? எவ்வளவு ஆபத்தான விஷயங்கள் ஒண்ணுங்க. என்னை விடுவிச்சிரு, எனக்கு ரிசர்வ கொடு, என்னை மன்னிச்சிரு, என்னை உயர்த்து, எனக்கு ஆறுதல் கொடு, எனக்கு நேர்வழி கொடு, எல்லாம் கேட்டாச்சு. இன்னும் என்ன பாக்கி இருக்கு? மீண்டும் அல்லாஹ் சஜ்தா முடிச்ச பிறகு அத்தையாத்துல உட்கார்ந்த பிறகு அங்கே கேட்டிருக்காரு. இன்னும் டன் டன்னா கேட்டிருக்காரு. அங்க பர்மிஷன் கொடுத்திருக்காரு. அரபு உங்களால முடியல, உன் தாய்மொழியில கேட்டுக்க ரப்பு விட்டு. கேட்க வேண்டிய இடம், கேட்க வேண்டிய இடம். அத்தையாத்துல உட்கார்ந்தாச்சு, முடிய போகுது. எது? சப்போஸ் 2 ரக்காத்து அது தொழுக முடியுது, கடைசி ரக்காத்துனா உட்கார முடியாத செஞ்சாங்க. இந்த கால் இந்த இடத்துக்கு வந்து கால் மடங்கி நிறுத்தினா பெஸ்ட், நிறுத்த முடியல வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆனா இந்த கால், இந்த குதிகால் எங்க இருக்கணும்? கரெக்டா 2 புட்டத்துக்கு இடையில அழுந்தி இருக்கணும். மனிதன் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி தன்னுடைய உடல் இச்சையின் மீது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பாயிண்ட் அது. அழுத்தி வச்சாச்சுன்னா தன்னால கண்ட்ரோல் வரும் இன்ஷா அல்லாஹ். சரியா வச்சு பாருங்க, வந்துடும். உடம்பு போட்டு ஆட்டாது மனுஷனை, படுத்தாது. இவ்வளவு அழகான மெடிசன் கொடுத்துட்டு போறாரு. இப்ப இந்த தொழுகை செய்யும் போது உண்மையிலே என்ன நடக்குது? உடல் ரீதியாக இன்னும் என்ன உடம்புல என்னென்ன இருக்கு, அதெல்லாம் என்னவா மாறுது, என்ன நடக்குது? அப்போ நிஜத்தில் தொழுகையின் பர்பஸ் இன்ஷா அல்லாஹ்.